இன்னைக்கு தமிழ்நாட்டோட ரொம்ப ஒரு பரபரப்பான நியூஸ் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து காலைல ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்? எதுக்காக? அப்படிங்கிறதும், கிட்டத்தட்ட இந்த அரெஸ்ட் வந்து காலைல ஒரு 10:50க்கு அரெஸ்ட் பண்ணாங்க. நைட்டு 8:10 கிட்ட தான் இந்த என்கொயரி மொத்தமா முடிஞ்சுச்சு. இவர எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க? எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? இது என்ன ஆச்சு? இது எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? என்ன பிரச்சனை இது? அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸையுமே ஏ டூ இசட் வர இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்து தஞ்சாவூர்ல ஆகஸ்ட் 3 நேத்து நேத்து வந்து திமுக சார்புல திமுக வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா ஒரு காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் பண்றதா இருந்துச்சு. அந்த போராட்டம் நேத்து நடந்துச்சு. அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க கலந்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட ஸ்பீச்ச குடுத்தாங்க. அப்படி குடுக்குறப்ப இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஎம்கே தொண்டர்கள் வந்து கீழ இருந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கமெண்ட் மாரி ஒரு நடிகையோட பேரை சொல்றாங்க. அவரு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு. ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு வார்த்தைய சொல்றாரு. அது வந்து இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தையா அது கன்வே ஆகி, அத வந்து பயங்கரமா மாதர் சங்கம், ஆ பல கட்சிகளை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ரொம்ப வலுவான தன்னோட எதிர்ப்ப தெரிவிக்கிறாங்க. ரொம்ப கடுமையான கண்டனம் வந்து அதுக்கு தெரிவிக்கிறாங்க. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா, நேத்தே ஈவினிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நேஷனல் மீடியால இவர் பேசின இந்த ஒரு கிளிப் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி, நேஷனல் மீடியால கூட இந்த இத வந்து அதாவது ஒரு வுமன நீங்க இப்படிதான் நீங்க இது பண்ணுவீங்களா? போர்ட்ரே பண்ணுவீங்களா? உங்களோட பார்வை இப்படிதான் இருக்கான்னு சொல்லி, அவங்களே வந்து என்டிடி மாதிரியான நேஷனல் மீடியாலயே இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. சரி, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிருச்சு அப்படிங்கிறப்ப, ரைட்டு அதுக்கு ஏதாவது நடக்கும். கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எப்பவும் போல ஏதாவது நடக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, இன்னைக்கு காலையில ஆகஸ்ட் 4 இன்னைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் போலீஸ் ஃபுல்லாவுமே நீலாங்கரையில இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. போலீஸ் மொத்தமா அங்க குவிஞ்சு அந்த இடத்தையவே டோட்டலா அவங்களோட கண்ட்ரோல எடுத்ததெல்லாம் பாக்குறப்ப, ரைட்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இத தெரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே தொண்டர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்கள கைது பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்ப்புல அவங்க ஒரு எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க. உதயநிதியை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு உதயநிதி தரப்புல இருந்தும் டிஎம்கே தரப்புல இருந்துமே அவர வெளிய கொண்டு வர்றதுக்கு ஜாமீன் கேட்கறதுக்கு ஏத்த மாதிரியான உடனே வந்து ஹைகோர்ட்ல ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜுமே மதியம் 12 மணி வரைக்கும் இவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது பண்றாங்க. ஆனா போலீஸ் வந்து அது எதையுமே இது பண்ணாம உதயநிதி ஸ்டாலின் அவங்கள நீங்க எங்க கூட வரணும், உங்களை நாங்க என்கொயரி கூப்பிடுறோம், நீங்க நேற்று பேசின இந்த மாதிரி விஷயங்கள்ல என்கொயரி போட்டிருக்கோம், உங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் கீழே உங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், நீங்க கூட வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்டா ஒரு 10:50 கிட்ட அவரை வந்து வண்டியில அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த வண்டியில வந்து சேகர் பாபு அவங்க இருந்தாங்க, ஏவா வேலு, நேரு, இந்த மாதிரி மா சுப்பிரமணியம், இந்த மாதிரி டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் அந்த வண்டிக்குள்ள இருந்தாங்க. போலீஸ் வேன்ல வண்டி வந்து தஞ்சாவூர் போச்சு. அப்படி போறப்ப இந்த விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கரமா இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் தமிழ்நாட்டோட எண்டு வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்குமே எல்லா இடங்கள்லயுமே டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டத்துல ஈடுபட்டாங்க. எல்லா இடங்கள்லயுமே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். காவல்துறைக்கு வந்து இந்த விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணே தெரியல. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் பகல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பல இடங்கள்ல போராட்டம். போராட்டம் நடக்காத இடத்த வந்து அப்படி ஒரு இடம் இருக்கான்னு ஆச்சரியப்பட வேண்டியது. அப்படியான போராட்டமா இருக்கு. சில இடங்கள்ல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உருவ பொம்மையை எரிச்ச மாதிரியான காட்சி அமைப்புகள் அதெல்லாம் பார்க்க முடியுது. அது மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிவிகேயோட தாவேக்காவோட தொண்டர்கள் அவங்க எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினோட கைத வந்து சந்தோஷப்பட்டு ஸ்வீட்லாம் கொடுத்து அவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா பெண்கள் இழிவா பேசியிருக்காரு, இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு, இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஒரு எதிர்கட்சியோட தலைவரே இப்படி பண்ணலாமா? தலைவர் எப்படி எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி அப்படிங்கிறப்ப இவரு என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றாரோ அதான தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கரமான வலு. அதை வந்து கைத கைது பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே ஒரு பக்கம் டிவிகே ஃபேன்ஸ் ரொம்ப ஜாலி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடைகள் அடைப்பு. நிறைய இடங்கள்ல கடைகள் அடைப்பு. திருநெல்வேலியிலலாம் ஒருத்தரை வந்து டிஎம்கேவோட தொண்டர்கள் வந்து அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். இது வந்து காலையில அந்த 10:50 கிட்ட சென்னையில இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட
ஈவினிங் ஒரு 5:30, 6 கிட்ட தான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன். செங்கிப்பட்டின்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. 6:50க்கு என்குயரி ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 8:10 வரைக்கும். கிட்டத்தட்ட 90 நிமிஷம் உள்ள என்குயரி நடக்குது. இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, டிஎம்கே சைடுல இருந்து முன்னாள் அமைச்சரா இருந்தக்கூடிய சுப்பிரமணியம் முதலிய உள்ளிட்ட ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இயற்கை உபாதைகள் கூட, அதாவது யூரின் போறது, பாத்ரூம் ஏதாவது போறது, இந்த மாரி தண்ணி குடிக்கிறது, இந்த மாரியான அத்தியாவசிய தேவைகள், இயற்கை நேச்சுரல் கால்ஸ்ல இந்த மாரியான விஷயத்துக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அனுமதிக்கல காவல்துறை. இது ரொம்ப ஒரு தரங்கட்ட செயல், பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள் சொல்றாங்க. அவருக்கு ஃபுட் குடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த மாரியான சில விஷயங்கள் இவங்க செய்யலன்னு சொல்றாங்க. இப்போ எத்தன பிரிவுல போட்டாங்க? அது என்னென்ன பிரிவு அப்படிங்கிறத சொல்றேன். மொத்தம் 9 பிரிவுல போட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, அ செக்ஷன் 196 இரு குழுக்களுக்கிடையே பகைமையை தூண்டுதல். 2 பார்ட்டிக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்றாங்க. அப்புறம் பிரிவு 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தூண்டுதல். அப்புறம் பிரிவு 61 குற்றச்சதி. பிரிவு 351ல 2 வந்து குற்றவியல் மிரட்டல். பிரிவு 296ல பி ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தியது. பிரிவு 352 அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்தல். பிரிவு 79 ஒரு பெண்ணின் மானத்தை அவமதிக்கும் வார்த்தை மற்றும் கை சைகைகளை பயன்படுத்துதல். பிரிவு 4 பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம். பிரிவு 67 ஆபாசமான உள்ளடக்கத்தை மின்னணு வடிவில் பரப்புதல். இந்த மாதிரியான 9 பிரிவுகள் கீழ தான் உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான என்கொயரி நடந்துச்சு. எல்லா பக்கம் போராட்டம். ஒரு பக்கம் டிஎம்கேவுக்கும், டிவிகேவுக்கும் தொண்டர்களுக்குமே சண்டை மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. தஞ்சாவூர்னு நினைக்கிறேன். சண்டை அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடிஞ்சுச்சு. தஞ்சாவூர்ல வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே அரை நேரம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய ஸ்கூல்ல அரை நேரம் லீவ். ஏன்னா இந்த செங்கிப்பட்டி நினைக்கிறேன் அந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்ல தான் உதயநிதி ஸ்டாலின் அவங்க என்கொயரிக்கு போறாங்க. அந்த ஜோன் ஃபுல்லாவுமே டிஎம்கே தான். டிஎம்கே தொண்டர்கள் சப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாமே அதை ஃபுல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அது ஃபுல்லா இன்னைக்கு அங்க வேற மழை. அந்த 6 டு 8 டைமுக்குள்ள மழை அங்க. ஒருத்தர் நகரால எல்லாருமே அங்கேயே இருக்கிறாங்க. உதயநிதி அவங்க வெளியே வந்தாதான் நாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இதனால ஏதோ பிரச்சனை, ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து லீவ் விட்டாங்க. இப்போ நம்ம சில டவுட்ஸா பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உதயநிதி அவர்கள் வந்து நான் வரேன்ட்டாங்க. அவங்க எந்த இடத்துலயும் வரமாட்டேன், என்னால முடியாது அப்படி இப்படின்னு அவங்க சண்டை எதுவுமே போடல. அப்படி வரேன் அப்படிங்கிறப்ப அவங்க கார்லயே அவங்க வர வச்சிருக்கலாம்ல. போலீஸ் வேன்ல தான் வர வைக்கணுமா அப்படிங்கிற சில டவுட் இருக்கு. இது வந்து கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரியும், ஏன் போலீஸ் வந்து தஞ்சாவூருக்கு தான் அவங்கள கூட்டு போகணும்? ஏன்னா இது வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிருச்சு. நிறைய இடங்கள்ல கடைகள் அடைப்பு, பொதுமக்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரியான ஒரு கைது வந்து சாதாரண ஒரு சாமானிய மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிறப்ப, இதை அவங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணிருக்கணுமா? இதை விட பெட்டரா ஒரு இந்த விஷயத்த, இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருக்க முடியாதா? அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் வருது. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ போலீஸ்க்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயத்துல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அவங்க வந்து மீட் பண்ணி, ஒண்ணு அந்த எஃப்ஐஆர் எந்த இடத்துல யார் ஃபைல் பண்ணாலும் அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவங்க தான். அது வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல தான் ஃபைல் ஆச்சு. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மேல நாங்க வந்து பெண்களுக்கு இழிவான வார்த்தைகள் பயன்படுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோன்னு சொல்லி டிவிகே தரப்பு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போ அதோட ஐஓ தஞ்சாவூர்ல இருக்காங்க. சாட்சி, அதுக்கான எவிடன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தஞ்சாவூர்ல இருக்கு. இந்த விஷயத்தை பெட்டரா ஹேண்டில் பண்ணணும்னா ஐஓவே சென்னைக்கு வந்து அவங்ககிட்ட விசாரிச்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பி இந்த ஸ்டேஷன்ல நீங்க வந்து என்கொயரி அட்டன் பண்ணணும் இந்த டேட்ல அப்படின்னு மியூச்சுவலா சென்னையில ஒரு ஸ்டேஷன், ஏதாவது ஸ்டேஷன் சொல்லி அங்க வந்து என்கொயரிக்கு வர மாதிரி அவங்களை கூப்பிட்டுருக்கலாம். இது பண்ணிருக்கலாம். இந்த வண்டி, இந்த வேன்ல தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. ஏன் அப்படின்னா போலீஸ் விருப்பப்பட்டா, சப்போஸ் போலீஸ் நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க உங்க கார்ல வாங்க, நாங்க முன்னாடி பின்னாடி நாங்க வரோம், நாங்க வந்து போலீஸ் பாதுகாப்புல வரோம், நீங்க உங்க கார்லயே வாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்ல ஒருவேளை ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ, சேஃப்டி பர்பஸ்க்காக, ஏன்னா இவங்க சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை பயங்கர சேஃப்டியா நாங்க கொண்டு போயிட்டு கொண்டு வரோம் அந்த ஜோன்ல, அந்த நினப்பு, அந்த இதுல கூட
அப்படி நினைச்சிருக்கலாம். அதுக்கேத்த மாதிரி அந்த வண்டியில போனது, அதுக்கேத்த ஏற்பாடுகள் கூட நடந்திருக்கலாம் மேபி. அதனால அவங்க வண்டியில கூட்டு போயிரு. சரி இப்படி ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா, கையில ஹேண்ட்கப் போட வாய்ப்பு இருக்கா? கை விலங்கு போடுவாங்கல்ல, அது போட்டுக்கலாமா அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, ஒருத்தருக்கு கை விலங்கு போடுறாங்க, அந்த ஹேண்ட்கப் போடுறாங்க அப்படின்னா, அவர் வந்து கொலை, தீவிரவாதம் இந்த மாரியான கேஸ்ல மாட்டியிருக்கணும். இல்ல ஆல்ரெடி அவர் வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி தப்பிச்சவரா இருக்கணும். தப்பி ஓடுனவரா இருக்கணும். இல்ல காவல்துறையினரை வந்து வன்முறையா தாக்குனவரா இருக்கணும். இப்படிலாம் இருந்தா தான் அந்த இது பண்ண முடியும். அப்படி இல்லங்கிறப்ப ஹேண்ட்கஃப் போட சான்ஸே இல்ல. மத்தபடி அவங்க பண்ணது எல்லாமே லீகலா தான். ஒருத்தர வந்து வீட்ல வந்து இது பண்றது, கூட்டிட்டு போனது, எஃப்ஐஆர் வந்து தஞ்சாவூர்ல தான் இருக்கு அப்படிங்கிறப்ப தஞ்சாவூருக்கே அவங்க கூட்டு போனது எல்லாமே லீகலா கரெக்ட் தான். ஆனா இத பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமானா, கண்டிப்பா அவங்களால முடியும். அதுக்கும் அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. அத அவங்க பண்ணல. இதுதான் இன்னைக்கு நடந்தது. இப்போ இத முடிச்சுட்டு 8, 10 கிட்ட என்கொயரி முடிச்சு 8, 15, 8, 20 கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவங்க வெளிய வந்து அந்த பகுதியில் இருந்த தன்னோட அந்த ஸ்டேஷன சுத்தி இருந்த இடங்கள்ல இருந்த டிஎம்கே தொண்டர்களுக்கு வந்து அவங்க நன்றி தெரிவிச்சு ரோட் ஷோ மாரி அப்படியே போய் திருச்சி கிளம்பிட்டாங்க. திருச்சியில பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இரட்டை அர்த்தத்தெல்லாம் பேசல. என்னோட ஃபேமிலி என்ன அப்படி வளர்க்கல. நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் என்னோட தங்கையா, எங்க அம்மாவா தான் நான் பார்க்கிறேன். எந்த இடத்துலயுமே நான் அப்படி பேசவே இல்ல. நான் பேசுறதுக்கு ஒரே அர்த்தம் தான். இரட்டை அர்த்தம்லாம் கிடையாது. ஒரே அர்த்தம் தான். இது தாவேக்கா அரசோட இயலாமை. காவிரி பிரச்சனை, காவிரி வந்து தண்ணி நமக்கு வரல அப்படிங்கிறது தாவேக்காவோட இயலாமை. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினேன். எந்த இடத்துலயுமே இரட்டை அர்த்தத்தோட நான் பேசல. பெண்கள் அவளை இழிவா பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்னு அவங்களோட இதை சொல்றாங்க. இது தப்பா போர்ட்ரே ஆயிருச்சு. இது வந்து வெட்டி ஒட்டுன விஷயம். நான் அப்படி பேசுன ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு திருச்சியில கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, மற்ற எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணை இழிவா பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு உடனடியா நேத்து நடந்திருக்கு, இன்னைக்கு காலையில அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னா, என்னைய தகாத வார்த்தையில பேசி என்னைய என் மேல ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தின ஒருத்தருக்கு நீங்க பள்ளி தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல தலைவரா நியமிச்சிருக்கீங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு வேலையான கேள்வி கேட்கிறாங்க. கரெக்ட் தானே? பெண்களுக்கு எந்த அளவு பெண்கள் பாதுகாப்பு முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மேல விமர்சனம் வைக்கிறோம், யார் மேலையும் ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா அது கரெக்டான வார்த்தையா இருக்கணும்ல. அந்த வார்த்தை வந்து கரெக்டான ஒரு முறையா இருக்கணும்ல. என்கிட்டயே வாய் இருக்க இஷ்டத்துக்கு பேச பேசக்கூடாதுல்ல. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ரைட்டு. ஒரு பொது வெளியில ஆபாசமான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்னா, தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு இதுல பேசுறாங்க. என்ன டேஷுக்கு எப்படி என்ன டேஷுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த டேஷ்ல என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. ஒருவேளை டேஷ் அப்படின்ட்டா அது உங்களோட உங்களோட ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. அது கெட்ட வார்த்தையா வராதா அப்படின்னும் எல்லாரும் கவர்ச்சிங்கிறாங்க. நான் என்ன அப்படிங்கிறான். இப்ப நான் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன போடணும், அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நல்லா வாயில வருது, ஏதாவது கேட்டுருவேன் அப்படின்னா அந்த வாயில வருது அப்படிங்கிறது என்ன வார்த்தை? ஓ, அப்ப இதெல்லாம் வந்து அவசரமான வார்த்தைகள் கிடையாது, நல்ல வார்த்தைகள். ஏன்னா அவங்க பேசல, இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால அது கெட்ட வார்த்தைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி கெட்ட வார்த்தைகள் அப்படின்னா இந்த நபர் மீது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அது எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து கீழே இருக்கக்கூடிய அவங்களோட ஆடியன்ஸ், அவங்களோட தொண்டர்கள் வந்து ரசிச்சாலும் கூட இது தவறான விஷயம் தானே. ஒரு பொது வெளியில ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறது எப்படி கரெக்டா இருக்கும்? கரெக்ட்னா ஓகே, கரெக்டா அப்படிங்கிறதும். இப்ப சீமான் அவர்கள் அவங்க மேல இது பண்ணது, அவங்க மேல அவங்களோட கொள்கையில அவங்க பண்ற செயல்பாடுல ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்துச்சு, ஒரு தப்பு இருந்துச்சுன்னா தாராளமா சுட்டி காட்டணும். ஆனா அவங்க ஃபேமிலியை திட்டுறது எந்த அளவு நியாயம்? ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா அவரோட அவரோட விமர்சனம் கரெக்டா இருக்கா, அவர் சொன்ன தப்பு அப்படிங்கிறத விட அவரோட ஃபேமிலி, அவங்க அம்மாவை பத்தி பேசுறது, அவங்க தங்கச்சியை பத்தி பேசுறது, அவங்க மனைவியை பத்தி பேசுறது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயமா இருக்கும்? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாமே. இந்த விஷயம் நான் கரெக்டா சொல்லல. ஒரு பெண்ணை தவறா பேசினா கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். பெண்களை இழிவா பேசவே கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்களை பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவங்கள பண்ணியிருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல நிறைய ஆபாசமான வார்த்தைகள் வருதுங்கிறாங்க. அவங்க எல்லாரையும் காவல்துறை சைட்ல இருந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இடையில கூட காவல்துறை சொல்லியிருந்தாங்க, இனிமே வந்து சைபர் கிரைம் நிறைய நாங்க இது பண்ண போறோம்,
ஆன்லைன்ல நிறைய ஆபாசமான வார்த்தைகளை பதிவிடுறவங்கள நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்படிலாம் யாரையும் கைது பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் இந்த வீடியோ நீங்க எப்ப பாக்குறீங்களோ அதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல யாரோ ஒரு அசிங்கமா பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் சரி. இந்த வீடியோ நான் இப்ப அப்லோட் பண்றது ஆகஸ்ட் 4. ஓகேவா? இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, அதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்குள்ள போய் ரஜினிகாந்த் அவங்களோட போட்டோவை பாருங்க. அவங்க போட்டிருக்க அந்த போஸ்ட்ல கமெண்ட் பாக்ஸ்ல குறைந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி யாராவது கமெண்ட் பண்ணிருப்பான் அசிங்கமா. அவங்களும் அரெஸ்ட் பண்ணலாம்ல. தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் அவங்க வந்து சினிமா துறை ரொம்ப முக்கியமான இந்திய அளவுல தெரியப்பட்ட ஒருத்தர். தமிழ்நாட்டோட பெருமைன்னே சொல்லலாம் அவங்கள. அப்படிப்பட்ட ஒருத்தரா இவ்வளவு ஆபாசமான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாவேக்கா அரசு கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும். அவங்க அரெஸ்ட் பண்ணணும்ல. அதுதானே ஒரு நல்ல அரசுக்கு இது இதுதானே மாற்றம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணவங்களை கண்டுக்காம இருந்தது தப்புனா இப்போ நீங்க அதையும் பண்ண அதுவும் தப்பு தானே. அதை நீங்க மாத்தணும்ல. இன்னைக்கு நடந்த ஒரு ஒரு உடனடி நடவடிக்கை வந்து ரொம்ப உண்மையா சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெண்ணை பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது யாரா இருந்தாலும், ஒரு முன்னாள் துணை முதல்வரா இருந்தாலும் கூட, ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் கூட, தப்புனா தப்புதான். பெண்ணை அவளை இழிவா பேசக்கூடாது அப்படிங்கிறப்ப ரஜினிகாந்த் மாதிரியான ரொம்ப உயர்ந்த மனிதரை கமெண்ட் பாக்ஸ்ல போய் பேசுறது எந்த வகையில் நியாயம்? நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் இருக்கக்கூடிய சீமான் அவர்களை ஒரு மேடையில இந்த மாதிரியான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச எந்த மாதிரியான விஷயமா இருக்கும்? சோசியல் மீடியால அவங்க இது பண்றதெல்லாம் எந்த மாதிரி? இதை வந்து மானிட்டர் பண்ணாலே தமிழ்நாட்டுல பாதி குற்ற செயல் நின்று நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணலாம்ல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கேன். இரட்டை அர்த்தத்துக்கு ஒரு இரட்டை அர்த்தம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதையும் பண்ணணும். கரெக்ட் தான். இன்னைக்கு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிர்த்து தமிழ்நாடு அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. இவங்களை எதிர்த்து டிவிக்கே தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்ணாங்க. எல்லாரும் டிவிக்கே போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்தை மற்ற விஷயங்களை பண்ணிருக்கலாமே. ஏன்னா லாக்அப் டெத்து நாகர்கோவில்ல சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி லாக்அப்ல இறந்து போயிருக்காங்க. அதுக்கு இப்ப வரைக்கும் ஏதோ அப்டேட்னு தெரியல. அவங்களோட ஃபேமிலி சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கு 9 இடங்கு காய்ந்து நானே வீடியோ போட்டிருக்கேன். அப்ப அதுக்கெல்லாம் பதில் அதை ஒரு போராட்டம் பண்ணிக்கலாமே. ஏன்னா லாக்அப் டெத்துங்கிறது எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அதை கேட்டிருக்கலாமே. இன்னைக்கு கொடி பிடிச்ச எல்லாருமே அந்த விஷயத்தை கேட்டிருந்தா ஒரு ஒரு நிரபராதிக்கு நல்லது கிடைச்சிருக்கும்ல. லாக்அப்ல அப்படி எப்படி இது பண்ணலாம்? அதுக்கு இது கிடைச்சிருக்கும்ல. அதை பத்தி யாருமே முக்கியமான விஷயத்தை யாரும் பேச மாட்டேங்கிறோம். இந்த விஷயம் முக்கியமான விஷயம் தான். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதை இன்னும் பேசல. அது மாதிரி 717 மதுபான கடைகள் மூடிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் 129 மதுபான கடைகள் மூடல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் 717 அப்படிங்கிறது அந்த மண்டையில இதாயிருச்சு. ஆனா 129 இதாகலங்கிறாங்களே. இந்த மாதிரியா முக்கியமான விஷயங்கள் பார்க்கணுமே. ஸ்ரீவைகுண்டம்ல ஒரு எம்எல்ஏ தாவேக்காவோட எம்எல்ஏ வந்து ஒரு தவறான ஒரு பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இதாயிருக்கு. அதை பத்தி எந்தவித என்கொயரி எதுவுமே போகுதான்னு தெரியல. அடுத்தடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. கட்சி ரீதியான சில நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்களோட மாவட்ட செயலர் பதவி பறிக்கிறாங்க. இந்த மாதிரி பதவியை பறிக்கிறாங்களே தவிர திரும்பவும் அவர் வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதுல சொல்றாங்களே. பதவியை பறிச்சிட்டாங்க. ஆனா திரும்ப அவர் அந்த அந்த அமைச்சர் கூட அவர் பின்னாடி நிக்கிறாரு. அப்ப என்னத்த பதவி பறிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்களே. அப்ப தன்னோட தொண்டர்கள் பண்ற தவறுகளை ஒரு உடனே ஒரு நோட்டீஸ் மாதிரி விட்டு அவங்களை பதவி கேன்சல் பண்றாங்க. பதவியை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை வந்து சும்மா வேலையை பாரு பதவி பேருக்கு தானே அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு வேற பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. நாளைக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு ஃபுல் டேவே போக்கஸே உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முழு எதிர்பார்ப்பு எனக்கு அதான் இருந்துச்சு. இவன் 8:30 வரைக்கும் ஆயிடுச்சு. ஒரு அரெஸ்ட் பண்ண ரிமாண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற அளவுலாம் கேள்வி போயிருச்சு. அந்த அளவு இருந்துச்சு. இதுதான் எனக்கு நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீடியோ விஷயங்கள் படிச்சு பார்த்து தான் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப டேட்டாஸ் ஏதாவது தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல இது பண்ணுங்க. நான் அதை கண்டிப்பா கரெக்ட் அப்படின்னா அதை பின் பண்ணி வைக்கிறேன். வேற ஏதாவது நான் சொன்னதுல ஏதாவது முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கும் எந்த வன்மம்லாம் கிடையாது. நானும் படிச்சதை வச்சு சோசியல் மீடியா நியூஸ் சேனல்லாம் பார்த்து தான் சொல்றது. இவங்களை வச்சு தான் நம்ம சொல்றேன். நானா போய் களத்துல இது பண்றேன். சோசியல் மீடியா நியூஸ் சேனல்ல படிச்சு தான் நம்ம சொல்றது. ஓகேவா? நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.